ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை தொக்கு தான் செய்ய போகிறோம். இது ரொம்ப ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. இதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. எண்ணெய் ஊற்றி வெங்காயம் போட்டு நல்லா அதை தாளித்து எடுத்துக்கோங்க. அந்த வெங்காயம் கூட ஒரு துண்டு அளவுக்கு இஞ்சியும் 3 பல் பூண்டு, அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய். காரமாக இருந்துச்சுன்னா 1 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. காரத்தை பொறுத்து பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் தக்காளி ஒரு 2 தக்காளி சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கிட்டேன். இது எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நான் ஒரு பஞ்ச் அளவுக்கு கருவேப்பிலை எடுத்துக்கிட்டேன். ஒரு பஞ்ச், ஏன்னா இதில் நம்ம கருவேப்பிலை தான் அதிகமாக சேர்க்க போகிறோங்கிறதுனால கருவேப்பிலை அதிகமாக எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் புதினாவும் கொத்தமல்லியும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு நல்லா வதக்கிடுவேன். மூணுமே நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிடலாம். அதுக்கப்புறம் நம்ம தாளிப்பு மட்டும் தான் கொடுக்க போகிறோன்றதுனால இதுலேயே நல்லா வதக்கிட்டு இதை அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அதே கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு தாளிச்சிட்டு சோம்பு கொஞ்சம் போட்டுக்கிட்டு கருவேப்பிலையும் சேர்த்துக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த விழுதெல்லாம் அப்படியே இதில் சேர்த்துக்கிட்டு வதக்கி எடுத்துக்கிட்டோம்னா சூப்பரான கருவேப்பிலை தொக்கு ரெடி ஆகிடும். இது தோசை கூடவும் இல்லை சாப்பாடுலேயும் கலந்து சாப்பிட்டோன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஹெல்த்தியும் கூட. வாரத்தில் 2 முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூடவே நல்லா முருகலாக தோசை சுட்டு அது கூட வச்சு சாப்பிட்டா அல்டிமேட்டாக இருந்தது. மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். பாய்.